ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிகளில் சர்வசாதாரணமாக சப்ளை ஆகுது அந்த மாதிரியான மஜாவான பொருள். இந்த நடிகர் மாட்டிக்கிட்டதால் பல நடிகைகள் பதட்டத்தில் இருக்காங்களாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நடிகைகளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காசிப் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் ரேண்டமாக பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுருக்கு. ஸோ இது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரையுலகில் பார்ட்டி சம்பவங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். நம்ம சேனலில் நிறைய அந்த காசிப்ஸ் போட்டிருக்கோம். எந்த காரணமும் இல்லாமல் 6 மணி ஆகிட்டாலே அதுவே ஒரு காரணம் தான். 6 மணி ஆகிடுச்சு, நைட் பார்ட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதிலும் வீக்கெண்ட்ஸ், ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்ற அந்த வீக்கெண்ட்ஸில் ஈஸியாக பயங்கர பிஸியாக போயிடுங்க. சின்ன திரையில் இருந்து பெரிய திரை வரை எத்தனையோ பிரபலங்கள் அந்த பார்ட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிகர்களுக்குன்னே ஒரு க்ளோஸ்டு பார்ட்டிஸ் இருக்குது. மொபைல் ஃபோன் கூட வெளியே தான் வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு செக்யூர்டான பார்ட்டி. ஸோ இந்த 6 மணி அவதாரத்தில் பல விஷயங்கள் நடக்கும். அந்த போதை வஸ்துக்கள் நடக்கும், அப்புறம் மஜாவான விஷயங்கள் நடக்கும். உரைகளை சப்ளை பண்ணுவாங்க. அதில் பிடிச்சமான நடிகைகளை கூட்டிகிட்டு போய் மஜா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பார்ட்டிஸில் ஓடும். முக்கிய படங்களில் அதாவது இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படங்களில் பற்றி கதை டிஸ்கஷனில் தொடங்கி நடிகைகளை வாய்ப்பு கேட்கக்கூடிய நடிகைகளை அந்த பார்ட்டிக்கு வர வச்சு நல்லா செஞ்சு விடுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறது அப்படின்னு சொல்லி பல சமாச்சாரங்கள் இந்த மாதிரியான பார்ட்டிஸில் தான் நடக்கிறது உண்டு. இது அவ்வப்போது கிசுகிசுவாக வெளியே வந்துட்டு தான் இருக்கும். ஈசிஆரில் அந்த நடிகையை யாஷிகா ஆனந்த் கூட தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு திரும்ப ரிட்டன் வரும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஃப்ரெண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பெரிய காசிப் அப்போ பேசப்பட்டுச்சு. ஆனால் அப்படியே ஊற்றி முட்டாங்க. பார்த்திங்களா, எதுவுமே நடக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி பார்ட்டிஸாக நடக்கும். ஸோ இது போன்ற பார்ட்டிகளில் தடை செய்யப்பட்ட பொருள் சர்வசாதாரணமாக புழங்குறது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. எனக்கு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய மீடியாவில் அதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் இதில் சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஏற்கனவே அந்த பாடகி சுசித்ரா இது குறித்து ரொம்ப வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தார். அதிலும் பெரிய நடிகர் அப்படின்னு சொல்ல, இண்டஸ்ட்ரியில் பெரிய நடிகர்ப்பா அப்படின்னு சொல்லி பேசப்படக்கூடிய அவருடைய பார்ட்டிகளில் இது தாராளமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விவாகரத்துக்கு ஃபேமஸான அந்த நடிகர் பெரிய நடிகர் சொல்லிக்கிறாங்க. தற்போது இந்த விவாகரத்தில் இப்போது ஸ்ரீகாந்த் சிக்கி இருக்கார் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றொரு நடிகரான கிருஷ்ணா அவரும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சிக்கியிருக்கிறாரு. ஸோ இது அந்த விசாரணை தற்போது நடந்துகிட்ருக்குது. இதனால் திரையுலகில் பல பிரபலங்கள் தங்களுடைய பேர்கள் லீக் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்த வீடியோஸில் கூட கயாது லோகர் 35 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ப்ரைவேட்டாக டான்ஸ் ஆடினாங்க அந்த பார்ட்டிஸில் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் 35 லட்ச ரூபாய் வாங்கிட்டு கயாது லோகரும் மஞ்சு குரியனும் ஆடைகளில் போட்டிருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ஒரு ப்ரைவேட்டான பார்ட்டிஸில் 35 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஆடைகள் பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. ஸோ அதை கலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நடிகைகள் இப்போது இந்த மாதிரி பார்ட்டிஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ சின்ன நம்பர் நடிகையிலேருந்து பெரிய நம்பர் நடிகை இப்போ பேசப்படக்கூடிய த்ரிஷா, நயன்தாரா கூட இந்த மாதிரி பார்ட்டிஸ்லலாம் ஓடிட்டுருப்பாங்க. அவங்களோட பிக்சர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ விசாரணை தீவிரமாயிட்டு வரதால் நடிகைகள் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காங்க. ஆனால் நடிகைகள் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிட்றாங்கப்பா. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பேர் வெளியே வந்தாலும் அப்படியே கமுக்கமாக முடிகிறாங்க. ஸோ த்ரிஷா, நயன்தாரா, ரம்யா கிருஷ்ணன், என் குஷ்புவோட பேர் கூட அடிபட்டுச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் அப்படியே ஊற்றி மூடிடுறாங்க. பெண்களுக்கு எந்த ஆபத்துமே இல்லை, எல்லாமே ஆண்கள் தான் மாட்டுறாங்க. இப்போ ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மாட்டின மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது திரையுலக வட்டாரத்தில். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி காசிப் வீடியோஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா தமிழ் சீரியல் நடிகைகளுடைய கம்பைலேஷன், அக்கல் கம்பைலேஷன் போடலாமா அப்படின்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. அது மூலமாக மெம்பர்ஷிப் எடுத்து பே பண்ணி ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.